வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் ஆட்சியர் உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்ததாக சட்டநாத தம்பிரான் மீது 5 கிராம மக்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்குள் நுழைந்து ஆடி வெள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயன்றதாக சட்டநாத தம்பிரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராம மக்கள் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்சியிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். மக்கள் மன்ற குறை தீர்க்கும் முகாமில் அளிக்கப்பட்ட இந்த மனுவில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்து சுவாமி புறப்பாட்டால் பங்கேற்றதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 5 கிராம மக்கள் பிரதிநிதி காளிதாஸ் சட்டநாத தம்பிரான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆலயத்திற்குள் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் 25 பேருக்கு வீடு கட்ட முதல் தவணையாக ரூபாய் 68.75 லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 2.75 லட்சம் வீதம் இந்த நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் அளித்தார். இந்த நிதியை முறையாக பயன்படுத்தி வீடுகளை தரமாகவும் விரைவாகவும் கட்டி முடிக்க பயனாளிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அப்போது முதல்வர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தானம்பாளையம் புட்லாயம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் யூனியன் தானம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு செடல் உற்சவம் மற்றும் அம்மன் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, கொடியேற்றம், காப்பு கட்டுதல் மற்றும் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் ஊசி செடல், முதுகில் அலகு குத்தி வாகனங்களை இழுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம், மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெறும் 2 நாள் பெத்தாங் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வமோடு கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பெத்தாங் என்பது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பாரம்பரிய விளையாட்டாகும். இது புதுச்சேரியின் கலாச்சாரத்தோடு இணைந்து அங்குள்ள மக்களால் தற்காலத்தில் மிகவும் பிரபலமாக விளையாடப்பட்டு வருகிறது. பிரெஞ்சு இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் ஓய்விற்காக புதுச்சேரி வந்தபோது பொழுதுபோக்கிற்காக இதனை தொடங்கினர். இது தற்போது புதுச்சேரியின் பல கிளப்புகள் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி நியூ பெத்தாங் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி சார்பில் 11வது மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி உப்பள மைதானத்தில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டிகள் 46 கழகங்களை சார்ந்த 251 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமி, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ், சிறப்பு அதிரடி காவல் பிரிவு ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த போட்டி பெத்தாங் விளையாட்டின் வளர்ச்சிக்கும் வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விளையாட்டு ஒற்றுமையை மேம்படுத்தவும் சிறந்த ஒரு தளமாக அமையும் என்று சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியர் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை பங்கு தந்தை மறைமாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன், செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர்
புனிதப்படுத்தி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து கொடியை ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய ராணுவத்தின் அக்னிவீர் பணிக்கான ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாள்தோறும் 1000 பேர் வீதம் 10 நாட்களில் மொத்தம் 10,000 பேருக்கு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான இளைஞர்கள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். முதற்கட்டமாக விண்ணப்பதாரர்களின் கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 10 புல் ஆஃப், 9 அடி பள்ளம் தாண்டுதல், சமநிலை ஓட்டம் மற்றும் உடல் அளவீடு உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. அனைத்து உடல் தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ராணுவ மருத்துவ குழுவினர் உடல்நல மற்றும் கண் பார்வை பரிசோதனைகளை மேற்கொண்டனர். ஆட்சேர்ப்பு பணியில் 120 ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். முகாமில் பங்கேற்கும் இளைஞர்களுக்காக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெளியூரிலிருந்து வருபவர்களுக்காக இலவச பேருந்து வசதியும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மைதானத்தை சுற்றி 70 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முத்துரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் முத்துரட்சக மாரியம்மன் பல்வேறு அலங்காரங்களில் திருவீதியுடன் வந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அன்னபூரணி அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரோட்டம் வடம் பிடித்து இழுத்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருத்தேரோட்ட நிகழ்வை எடுத்து பொதுமக்கள் முத்துரட்சக மாரியம்மன் வழிபட்டு சென்றனர். காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் ஆடி 3வது வெள்ளியொட்டி நடந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் ஆடி மாதம் 3வது வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் மற்றும் ஸ்ரீ ஆடிப்புற அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மஞ்சள் காப்பு, சுவாசினி அலங்காரத்தில் அருள்பாலித்த சுந்தராம்பாள் தாயாரையும் மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த ஆடிப்புற அம்மனையும் திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து ஆடிப்புற அம்மன் கோவில் பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவை ஒட்டி அம்மனுக்கு சர்க்கரை பாவாடை, நெய்வேத்தியம் படைத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அரும்பார்த்தபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேலம்மாளின் பணி நிறைவை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், விருது பெற்ற ஆசிரியர் குப்புசுவாமி, முன்னாள் வில்லியனூர் ஆணையர் சுந்தர்ராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு சால்வை அணிவித்து தங்க காசுகள் மற்றும் வாழ்த்து மடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி அவர் நன்றியை தெரிவித்தார். விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் செடல் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் டோல்கேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 34வது ஆண்டு மகோத்சவம் மற்றும் 8வது ஆண்டு தேர் செடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவையொட்டி கணபதி ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, சங்கராபரணி ஆற்றிலிருந்து ஜலம் எடுத்து கரகம் அலங்கரித்து வீதி உலா, அம்மனுக்கு சாகை வார்த்தல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா, ஊரணி பொங்கல், சமபந்தி விருந்து மற்றும் முக்கிய நிகழ்வான தேர் செடல் உற்சவம் நடைபெற்றது.
இதில் திரளான பக்தர்கள் செடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவின் ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சிவராந்தகத்தில் செயல்படும் கிராம வங்கியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வங்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிராம வங்கியை சிவராந்தகத்திலிருந்து அரியூருக்கு இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி சிவராந்தகத்தில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிவராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள், பெண்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சிவராந்தகத்தில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி கிராம வங்கியை அரியூருக்கு மாற்றினால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சுய உதவி குழுக்களும் 350க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் வங்கி சேவைகளை பெறுவதில் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வங்கி கணக்குகளில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த வங்கியை பொதுமக்கள் நம்பியிருந்தால் இடமாற்ற முடிவை கைவிட்டு தற்போதைய இடத்திலேயே வங்கியை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் புகார்களை மனு மற்றும் வாய்மொழியாக அளித்தனர். புகார்களை கேட்டறிந்த டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலைய அதிகாரிகள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. உதவி பொறியாளர் திருவேங்கரம் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது அரசு சேவை பாராட்டப்பட்டதுடன் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். போர்மேன் ரூபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீன உள்ளிட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு ஏழுமலையை பாராட்டினர். பாகூர் அடுத்துள்ள சேலிமேடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற செங்கநீர் மாரியம்மன் கோவிலில் செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகூர் அடுத்த சேலிமேட்டில் பிரசித்தி பெற்ற செங்கநீர் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், இரவு காமதேனு, சிங்கம், குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்திக் கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். கொம்பாகம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் 47வது ஆண்டு விழாவை ஒட்டி நடந்த நாடக போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கொம்பாகம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ASR அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்குதல் விழா முருங்கப்பாக்கத்தில் 7 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சார்ந்த கலைக்குழுக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று 17 நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். நிறைவு விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினர். நாடக போட்டிகள் புதுவை கலைச்சித்ரா கலைக்குழு முதல் பரிசையும், கோகுலம் கலைக்குழு 2ஆம் பரிசையும், சத்ரபதி சிவாஜி நாடக மன்றம் 3ஆம் பரிசையும் வென்றது. விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். மணவெளி முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி அருள்மிகு ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில்
ஆடி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, பூக்கரகம், சாகை வார்த்தல், அய்யனார் கோவிலுக்கு குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், கும்பம் கொட்டுதல், எல்லை கட்டுதல், கணபதி ஹோமம், கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் அதிமுக மாநில துணை செயலர் குமுதன் புருஷோத்தமன் ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை கோவில் தனியதிகாரி செழியன், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.